Hi friends, பூஜா ரூம் அந்த கோல்டன் ஷீட் வந்து ஃபுல்லாக ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஷீட் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட பூஜா ரூம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த கலர் எம்போஸ்டாக நல்லா தெரியுது. பூஜா ரூமும் வந்து நல்ல ஒரு டிவைன் லுக்கோடு இருக்குது. மேலே ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி இதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஷீட் வந்து பத்துச்சு. ஸோ அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த கோல்டன் ஷீட் ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் அந்த லுக் இப்படி தான் இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ பிஃபோர் நான் ஒட்டின ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த சுவாமி படங்கள்லாம் இருந்தால் அது வந்து நல்லா அந்த கலர் வந்து பளிச்சுன்னு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு ப்ளசன்ட் லுக்கோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் பார்வதி, இங்கே மகாலட்சுமியோட சிலையும் அதே மாதிரி அவங்களோட படமும் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிலையை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து என்னோடய பூஜை அறைக்கு நான் வச்சு பூஜை செஞ்சுருக்கக்கூடிய சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சேலுக்கெலாம் இல்லை. ஏன்னா இதே மாடல் வேணுங்கிறது ஸ்டில் எனக்கு கமெண்ட்டாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த சேம் மாடல் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சைடுமே பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கு தான். ஸோ திருச்செந்தூர் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இது பலவிதமான அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த பேக்ட்ராப் வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் அந்த ஏர் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதனால் சரியாக ஒட்ட முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பெருசாக தெரிவிக்கலை. ஸோ இந்த ஷீட் கோல்டன் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் நீங்களே வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பெருசாக மற்றவங்களோட ஹெல்ப்பில் தான் நம்ம வந்து ஒட்டணும்னு இல்லை. நம்மளே அழகாக அதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லாஸ்ட் ஷெல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ பேக்ட்ராப்பில் அந்த கோல்டன் ஷீட் போட்டிருக்கனால அந்த சுவாமி படங்களோட அந்த ஃபேஸ் இது எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சஷ்டி. ஸோ அதனால் முருகருக்கும் தீபம் ஏற்றியாச்சு. ஸோ இங்கேயும் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து குலதெய்வ சொம்பம் அந்த குலதெய்வ கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மேலே ஓட்டின ஷீட் அந்த கோல்டன் ஷீட்டில் கொஞ்சம் மீதியாச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பூஜை ஷெல்ஃபுக்கு கீழே வந்து கொஞ்சம் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ ஏன்னா வெறும் தரையில் போடுறத விட இந்த ஷீட்டில் போடும்போது இன்னும் நல்ல கலர் வந்து எடுத்து கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால லக்ஷ்மி குபேர கோலம் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி என்னோடய பூஜா ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. நிறையா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.